ஆண்டவருக்காக செய்கிற எந்த ஒரு காரியமானாலும் அது விலையேற பெற்றது. டேவிட் லிவிங்ஸ்டனை போன்று சுவிசேஷம் அறிவிப்பவராய் இருந்தாலும், ஜார்ஜ் முல்லரை போன்று அனாதை குழந்தைகளை பராமரிப்பவராய் இருந்தாலும், ஃபேனி கிராஸ்பையை போன்று பாடல் எழுதுபவராக இருந்தாலும் அது ஒரு மகத்தான பணியாக காணப்படுகிறது. ஃபேனி நியூயார்க் பட்டணத்தில் உள்ள தென்கிழக்கு கிராமத்தில் 1820ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் நாள் பிறந்தார். ஏழையான பெற்றோருக்கு மகளாக பிறந்த ஃபேனி ஒரு பார்வையற்ற மகள். அவள் பிறந்த கொஞ்ச நாட்களிலே தன் தந்தையை இழந்தாள். அவளுடைய பாட்டியம்மாவின் அரவணைப்பில் வளர்ந்தாள். ஃபேனியின் பாட்டியம்மா அவளை தன் மடியில் வைத்து அழகான வர்ணனையோடு கதைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். வளர்ந்து வரும் நாட்களில் அவள் பறவைகளின் இனிய சத்தங்களை கேட்டு அது எந்த பறவை என்று அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது. புதிதாக கேட்கும் பறவைகளின் சத்தங்களையும் இனம் கண்டு கொண்டாள். இயற்கையின் அழகை மிகவும் துல்லியமாக தன் மனதில் இருத்தி வைத்தாள். தவழ்ந்து வரும் மேகத்தையும் வானத்து நட்சத்திரங்களையும் சூரிய அஸ்தமனத்தையும் தன் பாட்டியம்மாவின் வர்ணனையால் மனக்கண்முன் கொண்டு வந்தாள். இருவருமாக சேர்ந்து நடந்து பூக்களை கொய்து இயற்கையை ரசித்தனர். கண்களில் பார்வையற்றிருந்த போதும் மற்ற குழந்தைகளோடு சுற்றி திரியவும் விளையாடவும் மரத்தில் ஏறவும் மற்றவர்களைப் போல புல்வெளியில் குதிரை சவாரியும் செய்ய அவளால் முடியும். ஃபேனி தன்னுடைய சரீர கண்களை இழந்தாலும் ஆன்மீக கண்களை இழக்கவில்லை. வேதனையான ஒவ்வொரு சூழ்நிலையும் கொடிய இரவை கடந்து பொலிவுடன் உதிக்கும் சூரிய உதயம் போல ஏற்றுக்கொண்டாள். ஃபேனி சிறு குழந்தையாக இருக்கும் போது அவளுடைய தாயார் ஒரு ஆட்டுக்குட்டியை அவளுக்கு கொடுத்தார்கள். அவள் தன் நேரத்தை அந்த ஆட்டுக்குட்டியோடு அதிகம் செலவிடுவாள். ஒரு நாள் அந்த ஆட்டுக்குட்டி இரவு உணவுக்காக அடிக்கப்பட்டதை அறிந்து அவள் அதை சாப்பிடவில்லை. மன ஆறுதலுக்காக ரோஜா தோட்டத்திற்கு சென்று பூக்களை கொய்து அங்கு உலாவி வந்தாள். ஆனால் ஒரு வெள்ளை ரோஜாவை மட்டும் பறிக்காமல் விட்டுவிட்டாள். ஃபேனிக்கு வேதத்தை படிக்க முடியாவிட்டாலும் வயதான அவள் பாட்டியம்மா அநேக பகுதிகளை மனப்பாடமாக கற்றுக்கொள்ள ஊக்குவித்தார்கள். அவ்வாறு மனனம் செய்த அநேக பகுதிகள் பின் நாட்களில் அநேக பாடல்களை எழுதுவதற்கு உதவியாக இருந்தன. அவள் அநேக சங்கீதங்களையும் நீதிமொழிகளையும் ரூத்தின் புத்தகத்தையும் புதிய ஏற்பாட்டையும் கற்றுக்கொண்டாள். பழைய ஏற்பாட்டு சரித்திரங்களை அறிந்து கொண்டாள். தனது 8வது வயதில் அவள் எழுதிய முதல் கவிதை, பார்வையில்லாத போதும் என் ஆத்துமா சந்தோஷமாயிருக்கிறது, என் இயலாமையிலும் மற்றவர்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதங்களை நான் பெற்று மகிழ்ச்சியாயிருக்கிறேன் என்று எழுதினார். அவள் இசையில் தாளத்தையும் கவிதை நயத்தையும் விரும்பினாள். அவளுடைய தாயார் மில்டன் என்ற உலக பிரசித்தி பெற்ற கவிஞனும் தன் கண்களில் ஒளியை இழந்தவரே என்று சொல்லி அவருடைய கவிதையை வாசித்து காண்பித்தார்கள். அவள் அதை அப்படியே தன் மனதில் இருத்தி கொண்டாள். அவளுடைய வாஞ்சையும் விருப்பமும் தானாகவே வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே. அவளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நியூயார்க் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளைண்ட்ஸ் என்ற அமைப்பில் சேர்க்கப்பட்டாள். அவளுடைய ஆசிரியர் அவள் தாளந்துகளை ஊக்குவித்து மில்டன், கோமர், ஏசியன் போன்ற சிறப்புமிக்க கவிஞர்களும் பார்வையற்றோரே என்று உற்சாகப்படுத்தினார். அநேகர் வந்து அந்த பிள்ளைகளை பார்வையிட்டனர். அப்பட்டணம் திடீரென்று காலரா நோயால் பாதிக்கப்பட்டது. அநேக பிள்ளைகள் மரித்தார்கள். ஃபேனிக்கும் அந்த அறிகுறிகள் காணப்பட்டன. அவள் ஆண்டவரிடம் மன்றாடினாள். தம்முடைய உன்னதமான பணியை செய்வதற்காக தேவன் அவளை விடுவித்தார். தன்னுடைய படிப்பின் நாட்கள் முடிந்ததும் அங்கேயே 11 ஆண்டுகள் ஆசிரியையாக பணி அமர்த்தப்பட்டாள். 1844 தன்னுடைய 24ஆம் வயதில் ஒரு கவிதை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டாள். அம்மாபெரும் கூட்டத்தில் பார்வையாளர்களாக ஜான் குயின்சி ஆடம்ஸ், ஆண்ட்ரூ ஜான்சன், ஸ்டீஃபன் டக்ளஸ், ரூபஸ் சாயட், ஜெபர்சன் டேவிஸ் இன்னும் பலர் அடங்குவர். ஹென்றி கிளேயுடைய மகன் போரில் 1847 கொல்லப்பட்ட போது அவள் ஒரு பாடலை உருக்கமாக எழுதினாள். 1844 தன்னுடைய முதல் கவிதை புத்தகத்தை உலகுக்கு பார்வையற்ற சிறுமியும் அவள் கவிதைகளும்
என்ற தலைப்பில் அறிமுகப்படுத்தினாள். 1851 ஜார்ஜ் ரூட் என்ற இசை அமைப்பாளருக்கு பாடல் வரிகள் எழுதினாள். அந்த இனிய ஆரம்பம் 60 பாடல்களை எழுதும்படி உதவியது. அவைகளில் சில மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல்கள். பூக்களின் அரசி என்ற தலைப்பில் வெளியிட்ட பாடல்கள் புகழையும் உலக பிரசித்தியையும் தேடித்தந்தது. தனது 38வது வயதில் வான் ஆக்ஸ்டைன் என்னும் பார்வையற்ற ஒரு சிறந்த வல்லுநரை மணந்தாள். அவர் அந்த பள்ளியின் ஆசிரியராகவும் உயர்ந்த மனிதராகவும் காணப்பட்டார். அவரோடு கூட திருமண வாழ்வில் 44 ஆண்டுகளை மிகவும் சந்தோஷமாக கழித்தார். 1864 ஆண்டு வில்லியம் பிராட்பரி என்னும் இசை அமைப்பாளரை சந்தித்தார். அவர் ஃபேனியை தனக்கு பாடல் வரிகள் எழுதி தரும்படி வேண்டினார். நாங்கள் போகிறோம் வான மண்டலங்களை கடந்து மேலே எங்கள் வீட்டிற்கு, அங்கு ரோஜா பூக்கள் உதிர்வதில்லை, சூரியன் மறைவதில்லை என்று அர்த்தம் கொண்ட பாடல். ஆனால் வில்லியம் பிராட்பரி திடீரென்று மரித்தார். ஒரு முறை அவள் ஒரு சொப்பனம் கண்டாள். தன் தோழி மரித்து போய்விட்டதாகவும் தன்னை பரலோகில் சந்திக்க வருமாறு அழைப்பதாகவும் கண்டாள். மறுநாள் அத்தோழி நல்ல சுகத்துடன் இருப்பதை கண்டாள். அது இன்னும் பரிசுத்தப்படவும் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கவும் தூண்டிற்று. இந்த கனவிற்கு பின் பழைய ஜான் தெருவில் உள்ள மெத்தடிஸ்ட் சர்ச்சில் தன்னை இணைத்து கொண்டாள். இந்த மாற்றத்தால் அவளுடைய ஆவிக்குரிய வாழ்விலும் பாடல் எழுதுவதிலும் ஒரு வித்தியாசத்தை உணர முடிந்தது. 40 கவிதைகளை எழுதி தரும்படி கேட்டுக்கொள்ளப்பட்ட போது மிகவும் கவனமாக அதை எழுதி முடித்தாள். வில்லியம் டோனி என்ற இசையமைப்பாளருக்கு அநேக சுவிசேஷ பாடல் வரிகள் கொடுத்துள்ளார். ஒரு முறை அவர் மிகவும் அவசரமாக வந்து, ஃபேனி, நான் ரயிலை பிடிக்க இன்னும் 40 நிமிடங்கள் தான் உள்ளன, மிகவும் துரிதமாக இந்த இசைக்கு வரிகள் வேண்டும் என்றார். 15 நிமிடங்களுக்குள்ளாக அதை எழுதி முடித்தார். அதுவே இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன் என்ற அநேகரை ஆறுதல் படுத்தும் பாடல். அவளுடைய வாழ்வு ஆண்டவரை சார்ந்து அவரை மையப்படுத்தி இருந்ததால் அவள் பாடல் எழுதாத மற்ற நேரங்களில் ஆலயத்திலும் ஊழியத்திலும் செலவிடுவாள். ஒரு முறை மாலை ஆராதனை வேளையில் ஒரு வாலிபன் வந்து அவளிடம், நான் என் தாயாரை பரலோகில் சந்திப்பேன் என்று கூறி சென்றான். ஏனென்றால் அவன் அவ்வாராதனையில் ஆண்டவரை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அவள் வீட்டிற்கு சென்றவுடனே அருமையான பாமாலை பாடலை எழுதினாள். அழியும் ஆத்துமாக்களை மீட்டுத்தாரும் என்பதே அது. D.L. மூடியின் எழுப்புதல் கூட்டங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடகரான சாங்கி டு த ஒர்க் என்ற இந்த பாடல் ஊழியர்களுக்குள் ஒரு எழுப்புதல் உண்டாக்கும் என்றார். இப்பாடல் தங்கள் கூட்டங்களில் பாடும் மிக முக்கியமான பாடலாகும். திருமதி ஜோசப் நாப் என்பவர் ஃபேனியிடம் பாடல் வரிகள் இயக்குமாறு கேட்டார். அப்பொழுது அவர் எழுதிய பாடல் வரிகள் ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்பதாகும். ஆண்டவர் ஃபேனிக்கு நீண்ட ஆசீர்வாதமான ஆயுசு நாட்களை கொடுத்து பாடல் எழுதும் தாளந்துகளை கொடுத்து தம் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக பயன்படுத்தினார். அவர் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 1915ஆம் ஆண்டு தன்னுடைய 94ஆம் வயதில் தன்னுடைய வாழ்வை முடித்தார். ஆம் அன்பானவர்களே, பார்வையற்ற நிலையிலும் ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும் என்றால் பார்வையுள்ள என்னாலும் உங்களாலும் அது எத்தனை அதிக சாத்தியம். சிந்திப்போம், செயல்படுவோம்.